ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ஒரு மொபைல் ஹோல்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக கொஞ்சம் ஸ்டிக் எடுத்து அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 22 ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 22 ஸ்டிக்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா ஸ்டிக்கையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி இங்கே கீழே ஒரு ஸ்டிக் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நடுவுலையும் 2 ஸ்டிக்கை பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நல்லா செட் ஆகட்டும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோடைய இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து இதை 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 5 பீசஸ் தேவை. இப்போ இந்த 2 ஸ்டிக்கையும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த குட்டி குட்டி ஸ்டிக்ஸை பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டிக்கை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த 5 ஸ்டிக்ஸையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம மொத்தம் 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 9 ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த 9 ஸ்டிக்ஸையும் திரும்ப அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு ஸ்டிக்கையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணோம் இல்லையா, ஒரு போர்டு மாதிரி, ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எடுத்து இதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இல்லை ஃபெவி பாண்ட் இருந்தால் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக செட் ஆகும். இதை எப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 பீசஸையும் எடுத்து 4 சைட்ஸ்லையும் வச்சு ஒட்ட போகிறோம். இதுக்கு இங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதோட இந்த சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த 4th பீஸையும் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை இதுக்கு மேலே இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். திரும்ப இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதுக்கு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 4 இல்லைனா 5 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கடுக்க அப்படியே ஒட்ட போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக். ஸோ இதே மாதிரி 4 அப்படின்னா 5 ஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இதோடைய பாட்டம் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிக் எடுத்து அதை கரெக்டாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே இதோடைய 2 சைட்லையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய மொபைல் ஹோல்டர் ரெடி. ஸோ இதில் ஒரு சைடில் மொபைல் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடில் வந்து ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை திங்ஸ் நம்ம போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். நான் இந்த பக்கம் வந்து நம்மளுடைய சார்ஜர், இயர்ஃபோன், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சேனலில் வந்து அந்த ஒயிட் பேப்பர் பென் ஸ்டாண்டை ரோஷிகா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரோஷிகா, ரொம்பவே நீட்டாக இருக்குது. தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் வேஸை அம்மானி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவரோடைய கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அம்மானி சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த பேப்பர் ஃப்ளவர் பாஸ்கெட்டை ஜேஎஸ் தர்ஷினி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தர்ஷினி, தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மொத்தமாக 58 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.